A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கேட்ட பிறகு இன்று காலை கூடிய மாநில குழு அந்த வேட்பாளர்களை இறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற சு வெங்கடேசனை மீண்டும் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட வைப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை பற்றிய அறிமுகம் ஒன்றும் உங்களுக்கு தேவை கிடையாது. 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியிருக்கிறார். அனைவராலும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய பணி இருந்திருக்கிறது என்பதையும் சீர்தூக்கி பார்த்துதான் மீண்டும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு அளிப்பது என்று எங்களுடைய மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிற தோழர் சச்சிதானந்தம் அவர்களை வேட்பாளராக இந்த முறை நியமிப்பது என்று எங்களுடைய கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏறக்குறைய ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களாக பணியாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பணியை ஈடுபட்டவர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக, அதேபோல மாநில முக்கியமான நிர்வாகியாக பல ஆண்டு காலம் பணியாற்றி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடியவர். இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மாநில குழுவின் சார்பில் ஒருமித்த கருத்து ஏகமனதான தீர்மானத்தின் அடிப்படையிலே 2 வேட்பாளர்களையும் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 தொகுதிகளில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் இந்த வேட்பாளர்களுக்கு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அரிவாள் சுற்றிய நட்சத்திர சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று அந்த தொகுதி வாக்காளர் மத்தியிலே வாக்காளருக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதன்படி மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர் சந்தித்து தெரிவித்து வருகிறார். அதன்படி மதுரை மக்களவை தொகுதியில் மீண்டும் சு வெங்கடேசனை போட்டியிடுவதாகவும், திண்டுக்கல் தொகுதியில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. A top 10 school in Kottivakkam, Chennai, Manthan Vidyashram. For admissions, contact 99419 11159.